விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் மாஸ்டர் வீடரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாஸ்டர் வீடர் பார்த்திங்கன்னா 9 HP டீசல் இன்ஜினுங்க. இது வந்து பேக் ரோட்டரி மாடல். பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா கருடா. இந்த மாஸ்டர் வீடரை வச்சு மாந்தோப்புக்கு களை எடுக்கிறதும் வட்டப்பாத்தி போடுறதும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதோட வண்டி மூவிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டயரில் மூவ் ஆகும், பின்னாடி வரும்போது அப்படியே களை வெட்டிட்டு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் வட்டப்பாத்தி போடணுன்னா வண்டி அப்படியே ரிவர்ஸில் எடுத்தால் போதும், அழகாக கரை கட்டி உங்களுக்கு வட்டப்பாத்தி போட்டு கொடுத்துரும். இந்த வண்டி வாங்கி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் வண்டியை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி ஏதோ களை வெட்டுறதுக்கோ வட்டப்பாத்தி போடுறதுக்கோ தனித்தனியாக ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வண்டியை வாங்குறீங்க, உங்களுக்கு களை வெட்டணுமா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி நீங்கள் களையை வெட்டிக்கலாம். வட்டப்பாத்தி போடணுமா பின்னாடி ரிவர்ஸில் எடுத்து நீங்கள் வட்டப்பாத்தி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து வண்டி திரும்புறதுக்கு மெயினான விஷயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வண்டியை திருப்பணும்னு அவசியம் இல்லை. 2 கிளட்ச் கொடுத்துருக்காங்க, ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று. உங்களுக்கு லெஃப்ட்டில் திரும்பணுன்னா லெஃப்ட் சைடு இருக்க கிளட்சை பிடிச்சி லெஃப்ட்டில் திரும்பிக்கலாம். ரைட்டில் திரும்பணுன்னா அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கிளட்சை பிடிச்சி ரைட்டில் திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து கிளட்சை பிடிச்சி தள்ளணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கிளட்சை பிடிச்சா போதும், அது அந்த சைடு திரும்பி எந்த சைடு கிளட்சை பிடிக்கிறீங்களோ அந்த சைடு வண்டி திரும்பும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், வண்டி சேக்கிங் கொஞ்சம் கூட இருக்காது. மெயின் ரோட்டில் மூவ் ஆகி போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பின்னாடி வந்து அழகாக களை வெட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளேட் ரொட்டேஷனுக்கு வந்து இதில் 2 வகையாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்லோ ஸ்பீடும் இருக்குது, ஹை ஸ்பீடும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீடு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிளேடு ஸ்பீடாக சுற்றணுன்னா நீங்கள் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு மீடியமாக சுற்றணுன்னா கூட நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வண்டி மூவிங்கு பார்த்திங்கன்னா அதுக்கு 3 கியர் இருக்குது. அந்த 3 கியருக்குமே ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. பிளேடில் எப்படி ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதேமாதிரி நம்ம வண்டி மூவிங்க்கு நம்ம ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது நம்ம ரெண்டுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளேடுக்கு தனியாக ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு, அதேமாதிரி வண்டி மூவிங்க்கு தனியாக ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு இருக்குது. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். அடுத்தது இதில் பாருங்கள், தலைவனை இறக்கியாச்சு வட்டப்பாத்தி போடுறதுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக போட்டு தருவோன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பீடும் உங்களுக்கு வண்டியோட மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி கரை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த மாதிரி பிசுரே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே தலைவனோட சத்தத்தை கேளுங்க, எப்படி சத்தம் வருதுன்ட்டு. ரொம்ப மைல்டாக இருக்கும், ஆனால் அக்ரெசிவாக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறது, வெளியே பார்க்கும்போது சாஃப்ட்டு, உள்ளே பார்த்தோன்னா ரக்கடு, அந்த மாதிரி. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் பாருங்கள், எப்படி வட்டப்பாத்தி போட்டிருக்குதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி போட்டிருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு எந்த தோட்டத்தில் வட்டப்பாத்தி போடணுன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து வேலையால் மீதி பண்ணுறதுலேருந்து வேலையை மீதி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடர் வந்து இந்த மாஸ்டர் வீடர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாஸ்டர் வீடர் தேவைன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.